நானும் சொந்தக்காரங்க தானே பொறுத்து பொறுத்து போனா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்கல்ல. இதுக்கு மேலேயே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இன்னைக்கு எல்லா உண்மையையும் ஆண்டாள் அம்மா கிட்ட தெரியப்படுத்த தான் போறேன். வீரபாகு, என்ன பிரச்சனை? என் அம்மா கிட்ட அப்படி என்ன சொல்ல போறீங்க? அத நான் உங்க அம்மா கிட்டே சொல்றேன். அப்ப எல்லாருமே தெரிஞ்சுக்குவீங்க. கூப்பிடுங்க உங்க அம்மாவை. இரு, நான் கூப்பிடுறேன். இரு. ஆண்டாள், ஆண்டாள். என்ன வீரபாகு, என்னாச்சு உனக்கு? நீ ஏன் இப்படி இருக்க? அம்மா, நான் அத அப்புறம் சொல்றேம்மா. முதல்ல இப்போதைக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்காக? அது எதுக்காகமா? தம்பி நில்ல. என்ன ராத்திரி அடிச்சு போது தெரியலையா? எதுக்கு அம்மா கிட்ட வந்து போய் தொந்தரவு பண்றா? முதல்ல இங்க இருந்து போ. சம்மந்தி வீட்ல வந்து அனாசி பாட்டி ப்ளீஸ் பண்ணி போ பண்ணி. போ தைரியமா. லட்சுமி, நிலா, லக்ஷ்மி ரெண்டு பேருமே அமைதியா இருக்கீங்களா? நீ சொல்லு வீரபாகு, என்ன விஷயம்? அம்மா, ஐயோம்மா, இவர் இப்படிதான் ஏதாவது உளறிட்டே இருப்பாருமா. இவர்கிட்ட நீங்க பேசாதீங்க. அமைதியா இருக்க சொன்னா இல்லையா? நீ சொல்லு. அம்மா, இந்த நிலாவோட ஜாதகப்படி உங்க மரண கண்டம் தள்ளி போகும் நம்பித்தானே இவளை உங்க பேரனுக்கு கட்டி வச்சிருக்கீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நீங்க பார்த்த இவளோட ஜாதகம் உண்மையான ஜாதகம் இல்லம்மா. தன்னோட முத பொண்ணு தென்றலை தான் உங்க வீட்டுக்கு மருமகளாக்க முடியல. அதனால ரெண்டாவது பொண்ணு நிலாவையாவது உங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்கிடணும்னு எங்க அத்தாச்சி திட்டம் போட்டுட்டாங்க. அதுக்காக அவங்க என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமாமா? உங்க மரண கண்டத்தை தள்ளி போடுற சக்தியுள்ள தென்றல் ஜாதகம் மாதிரியே நிலாவோட ஜாதகத்தையும் மாத்தி எழுதி உங்களை நல்லா ஏமாத்திட்டாங்கம்மா. அம்மா, இவளோட உண்மையான ஜாதகப்படி உங்களோட மரண கண்டம் தள்ளி போகாது. அது உங்க உயிருக்கு ஆபத்தை தான் உண்டு பண்ணும். இந்த உண்மைய ரொம்ப சாமர்த்தியமா எங்க அத்தாச்சி மறைச்சு அவங்க பொண்ண உங்க வீட்டுக்கு மருமகளாக்கிட்டாங்க. அம்மா, நான் சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மைமா. லக்ஷ்மி, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ அம்மா, இவன் சொல்றதா உண்மை? என்னைக்கு என்ன வேவு பார்க்க சொல்லி 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தீங்களா, அன்னில இருந்து பண பேராசை புடிச்சு போய் என்ன மிரட்டி மிரட்டி 5000 கூட 10,000 கூட 50,000 கூட இப்ப 1.5 லட்சம் ரூபாய் கொடுன்னு வந்து நிக்கிறாமா. நானு இவனுக்கு பயந்துகிட்டு பணம் கொடுத்துட்டே இருந்த. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால பணம் கொடுக்க முடியலமா. அதான் இப்ப வேணும்னே உங்ககிட்ட என்ன பத்தி இல்லாத பல்லாதையும் சொல்றாமா. இவன் பேச்செல்லாம் நம்பாதீங்கம்மா. முதல்ல இவனை துரத்தி விடுங்கம்மா. நான் போய் உங்களை ஏமாத்துவேனாமா. ஆமா பாட்டி, எங்க அம்மா அப்படி பண்றவங்க கிடையவே கிடையாது பாட்டி. அம்மா, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்கம்மா. நான் சொல்றதுதான் உண்மை. ஜாதக விஷயத்துல இவங்க உங்களை ஏமாத்துனது உண்மை. அதுக்கு உன்கிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா? அப்படி கேளுங்கம்மா. கேக்குறாங்க பாரு அம்மா, ஆதாரம் கேக்குறாங்க பாரு. ஆதாரம் எங்க குடு குடு குடு. ஆதாரம் இருந்துச்சுன்னா குடு. ஏதாவது சொல்லணுமேங்கிறதுக்காக பணத்துக்காக போய் சொல்லி வளராத. கஷ்டமா இருக்கு, அம்மா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கம்மான்னு கேட்டிருந்தீங்கன்னா அம்மா எனக்கு கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிடுவாங்க. பெருந்தன்மையா கொடுத்துருப்பாங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த ஈன புத்தி? இத பாருங்கம்மா, இந்த குடிகாரங்கிட்ட ஒரு 500 1000 பெருந்தன்மையோட கொடுத்து துரத்தி விடுங்கம்மா. இல்லைன்னா இவன் ஏதாவது வளர்ந்துட்டே தான் இருப்பான். அத்தாச்சி இருங்க, அத்தாச்சி இருங்க. விட்டா நீங்க பாட்டு பெருசா பேசிக்கிட்டே போறீங்க. அம்மா ஆதாரம் தானே கேட்டாங்க. ஆதாரம் என்கிட்ட இருக்கு.
இத பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டீங்களா? ஷாக் ஆகிட்டா ஆகணும். இதுலதான் நிலாவோட தலையெழுத்தே அடங்கி இருக்கு. இது எப்படி மறுபடியும் என் கைக்கு வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? உங்க ஆசைப்படி கல்யாணம் நடந்து முடிஞ்ச குஷியில நீங்க இத மறந்துட்டு மண்டபத்திலே விட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க இத மண்டபத்திலே மறந்து விட்டுட்டு வந்துட்டீங்க. ஆனா நான் பொறுப்பு இல்லாம இருக்க முடியுமா? மறக்காம எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா, இதுதான் நிலாவோட ஒரிஜினல் ஜாதகம். இத நீங்க உங்க பரம்பரை ஜோசியத்தை கொடுத்து செக் பண்ணி கூட பாத்துக்குங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். பாட்டி, பணத்துக்காக இவர் யாருக்கிட்டயோ போய் பொய்யா இப்படி ஒரு ஜாதகத்தை எழுதிட்டு வந்துட்டு உங்களை ஏமாத்த பாக்குறாரு பாட்டி. அப்படியா? இது பொய்யான ஜாதகமா இல்ல உண்மையான ஜாதகமானு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட இன்னொரு ஆதாரமும் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷமா. யோ, உள்ள வாயா. அம்மா, இவருதான் நான் சொன்ன இன்னொரு ஆதாரம். எங்க குடும்ப ஜோசியர் மாசிலாமணி. இவர்கிட்ட கேட்டுதான் எங்க குடும்பத்துல எல்லா நல்லது கெட்டதும் நடக்கும். இந்த பிரம்மா கிட்டதான் என் அத்தாச்சி பணத்தை கொடுத்து நிலாவோட ஜாதகத்தை தென்றலோட ஜாதகம் மாதிரியே மாத்தி எழுதி உங்களை ஏமாத்திட்டாங்க. யோ, நான் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்னு வாயை திறந்து அம்மா கிட்ட சொல்லியா? நீ உண்மையை சொல்லிட்டா உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். இல்லன்னா ஃப்ராடுத்தனம் பண்ணிதான் ஜாதகம் பாக்குறேன்னு போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். அதுக்கப்புறம் காலம் பூரா ஜாதகம் பார்க்க முடியாம ஜெயிலையே காலத்தை கழிக்க வேண்டியதுதான். இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? நீ ஒத்து வர மாட்ட. நான் உடனே போலீஸுக்கு போன் பண்றேன். போலீஸ்லாம் வேணாமா, நான் சொல்லிடுறேம்மா, உண்மையை சொல்லிடுறேம்மா. சொல்லு, இவ சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா? வீரபாகு சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. இவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்கம்மா. அதனாலதாம்மா மனசே இல்லாம இந்த தப்ப பண்ணிட்டம்மா. நான் பண்ணது தப்புதாம்மா. உங்க கால்ல வேணாலும் விழுறம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. போ வெளியே. உண்மையை சொல்லிட்டல்ல, போ வெளியே இங்க இருந்து. அம்மா, இவங்களை பத்தி இப்ப எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடாதீங்கம்மா. ஆமா, இந்த ஜாதக விஷயம் உனக்கு எப்ப தெரியும்? எனக்கு இந்த விஷயம் எப்பவோ தெரியுமா. இன்னும் சொல்ல போனா இந்த விஷயத்த உங்கள்ட்ட தெரியப்படுத்தத்தான் நான் கல்யாணத்துக்கே வந்தேன். ஆனா உங்ககிட்ட சொல்ல முடியாம போச்சு. ஆனாலும் நான் என் அண்ணன் கிட்ட தெரியப்படுத்திட்டேன். அதை கேட்டுதான் என் அண்ணனுக்கு கல்யாணத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. ஆனா என் அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறமும் என் அத்தாச்சி அதை பத்தி எல்லாம் கவலையே படல. கடைசி வரைக்கும் உங்களை ஏமாத்தி எவ்வளவு சாமர்த்தியமா இந்த கல்யாணத்தை நடத்திட்டாங்க பாத்தீங்களா? பயங்கர கேடிமா அவங்க.
பண்ணது அவங்க. என்ன எதுக்குமா அடிக்கிறீங்க? அவ கேடினா நீ என்ன பெரிய உத்தமனா? நீயும் கேடிதாண்டா. அம்மா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு எதுவும். ஓய முடுற ராஸ்கல். இவ என்ன பத்தி தப்பு தவறா ஏதாவது பேசினா என்கிட்ட உடனே தெரிவிக்க சொல்லி உனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். ஏண்டா, இவ இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கா. இந்த விஷயம் என்னன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சும் ஏண்டா என்கிட்ட சொல்லல? அப்புறம் என்ன சொன்ன? நீ கல்யாணத்துக்கு வந்ததே இந்த விஷயத்தை என்கிட்ட தெரியப்படுத்ததானே? அப்புறம் ஏன் தெரியப்படுத்தல? நீதான் அடிக்கடி கல்யாணத்துல என்ன சந்திச்சியே, அப்ப ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? அம்மா, அது அத்தாச்சி என்னை சொல்ல விடாம தடுத்துட்டாங்கம்மா. உன் நொத்தாச்சி இப்ப கூட தான் உன்னை சொல்ல வேணான்னு தடுக்கிறா. அதையும் மீறி இப்ப மட்டும் எப்படி நான் சொன்னேன்? அதுவும் ஒண்ணுக்கு 2 ஆதாரத்தோட. இந்த 2 ஆதாரமும் உன்கிட்ட இருந்தது தானே? அப்புறமும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் என்கிட்ட இத சொல்லல? ஏன் சொல்லலேன்னு நான் சொல்லட்டுமா? நீ அப்பவே இத கொடுத்திருந்தா நான் கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன். அதுக்கப்புறம் நீ இவளை பார்த்து இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டி பணம் வாங்க முடியாம போயிருக்கும். அதனாலதான் அப்பவே உண்மையை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ இவகிட்ட திரும்பவும் பணம் கேட்டு மிரட்டி இருக்க. இப்பதான் கல்யாணமே முடிஞ்சிருச்சே, உனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்னு முடியாதுன்னு சொல்லி ரவுடிங்களை அனுப்பி நடிக்க சொல்லியிருப்பா. அந்த கோபத்துலதான் நீ வேற வழியே இல்லாம இப்ப வந்து என்கிட்ட உண்மைய வளர்ற. என்ன, நான் சொல்றதெல்லாம் கரெக்டா? நம்பிக்கை துரோகி. இனிமே கண்ணிலேயே படக்கூடாது. போடா இங்க இருந்து. நான் போறேம்மா. ஆனா இவங்க 2 பேரை மட்டும் விட்டுறாதீங்கம்மா. என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல வெளியில போ. நிலா, என்கிட்டே உன் ஆட்டத்தை காட்டினில்ல, இன்னையோட உன் வாழ்க்கை காலிடி. அப்பவே இந்த கல்யாணத்துல ஏதோ சிக்கல் இருக்குன்னு என் உள் மனசு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னு இப்பத்தானே தெரியுது. ஏண்டி, உனக்கு ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, பொண்ணுக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்கணும், அப்படித்தானே? அதுக்காக தானடி என்னை ஏமாத்தி உன் பொண்ணு ஜாதகத்துல இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்க. அடியே, என்ன தப்ப செஞ்சு பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுத்தியோ, அதே தப்பால இப்ப உன் பொண்ணோட வாழ்க்கையே பறி போக போகுது. பொண்ணுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. மரியாதையா அவளை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போ. ஏய், போடி வெளியில. என்னடி பாக்குற? போடி வெளியில. நிறுத்துடா. என்னடா கத்துற? நான் ஒரு அப்பன், உனக்கு எல்லாம் ரோஷம் வேற இருக்கா? பொண்ணு கல்யாணத்துக்காக பொண்டாட்டி பண்ண காரியம்
உனக்கு தெரிஞ்சுதானே இருக்கு இல்ல? சரி, அந்த நேரம் உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அதனால சொல்ல முடியல. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது சொல்லி இருக்கலாம்ல. அப்பவும் சொல்லாம கமுக்கமா இருந்துகிட்டு இப்ப உன் பொண்ணுக்கு முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ண வெக்கமே இல்லாம உன் பொண்டாட்டியோட சேர்ந்து நீயும் கிளம்பி வந்துட்டல்ல? என்னமோ மூத்த பொண்ணு தென்றல் மாதிரி நீயும் அப்பப்போ நீதி நேர்மை நியாயம்லாம் பேசுவியே. இப்ப எங்கடா போச்சு அந்த நியாயம் மண்ணாங்கட்டி எல்லாம்? அப்போ நீயும் பொண்டாட்டி மாதிரி கேடு கெட்ட வந்தோம் இல்ல? நீ எல்லாம் ஒரு வாத்தியார்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? இப்படி ஒரு கேவலமான பொழப்ப பொழைக்கிறதுக்கு குடும்பத்தோட தூக்கு மாட்டிக்கிட்டு சாவேண்டா. குடும்பம் மொத்தமும் ஃப்ராடு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட பொண்ணு மட்டும் இல்ல, குடும்பத்தை சேர்ந்த யாரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. போங்க 3 பேரும் வெளியே போடி. சாகர வரைக்கும் அடுத்தவங்க கால்ல விழுந்துகிட்டே கிடப்பியா? ஏண்டி உனக்கு இவ்வளவு கேவலமான பொழப்பு? பேசாம எலி மருந்த வாங்கி குடிச்சிட்டு போய் சாவங்கடி. கல்யாணத்துக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருக்க, ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம கல்யாணத்துல என்னமோ வயசு பொண்ணு மாதிரி கிளகிளகிளகிளு திரிஞ்சுகிட்டு இருந்தியே. கேவலமா கேடு கெட்டவளே. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. போடா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க எல்லாரும் உள்ள. என்னாச்சு? ஏன் எல்லாரும் வெளியே நின்று அழுதுட்டு இருக்கீங்க? நிலா, என்னாச்சு? பாட்டி பாட்டி